If the metal oxide is more stable, then the oxygen remain with the metal. மெட்டல் ஆக்சைடு மோர் ஸ்டேபிளா இருந்துச்சு அப்படின்னா ஆக்சிஜன் மெட்டலோடயே தான் இருக்கும், தனியா பிரிஞ்சு வராது. And if the oxide of element used for reduction is more stable, then the oxygen, the metal oxide combined with element used for the reduction. ஒருவேளை நீங்க போடக்கூடிய இந்த ரெடியூசிங் ஏஜென்ட் உடைய ஆக்சைட்ஸ் இருக்குல்ல, இந்த மெட்டல் ஆக்சைடோட அவனுடைய ஆக்சைடு மோர் ஸ்டேபிளா இருந்துச்சு அப்படின்னா மெட்டல்ல இருந்து ஆக்சிஜனை அந்த ரெடியூசிங் ஏஜென்ட் வாங்கிக்க முடியும் அப்படின்றது அந்த பாயிண்ட். நல்லா புரிஞ்சு நல்லா தெரிஞ்சுக்கோங்க. இந்த ஒரு விஷயம் தான். சரி, என்ன சார் கிராஃப் போட்டிருக்கீங்க? இது எலிமெண்ட் டயகிராம் தான். சோ y ஆக்சிஸ்ல டெல்டா ஜி, x ஆக்சிஸ்ல வந்து டெம்பரேச்சர் இருக்கு. ரைட். இப்போ பாருங்க, இங்க வேரியஸ் கலர்ல கொடுத்திருக்கிறது எல்லாமே வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்தந்த மெட்டல் ஆக்சைடு ஃபார்மேஷனுக்குரிய டயகிராம் தான் சார் இங்க கொடுத்திருக்கேன். நல்லா தெரிஞ்சுக்கிற தங்கங்களா, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி டெல்டா ஜி நெகட்டிவ் ஸ்பான்டேனியஸ், அதாவது நடக்கக்கூடியது, தானா நடக்கக்கூடியது. நல்லா தெரிஞ்சுக்க.